என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. நம்ம குரு வந்து நேர்ல வந்த மாதிரி இங்கே படத்துக்கு உள்ள போய் படுத்து குரு நம்ம உடம்பு சேர்ந்து நம்மளை பார்க்க வந்து போறா. அதாவது உங்க மனசுல மறைக்குதா காட்டு எல்லாமே நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அந்த நினைவு கொண்ட இருக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு அந்த ரூபத்தை காட்டும். இப்ப ராமகிருஷ்ணன் இருந்தாரு, எப்ப மாதிரி காளி வந்தா காளி சொல்றாங்க. அது அதான் நம்பிக்கை. உங்க மனசு நம்பிக்கை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கை போடுறது அவளுக்கு நோட மறந்து எல்லாமே மனசுதான். அப்புறம் இன்னொன்னு, இந்த உத்ராஜ போடுறதெல்லாம் மந்திரப்பட்டாரு. உத்ராஜெல்லாம் தேவையில்லாத சும்மா ஒரு இதுதான் அப்படின்னு நான் உத்ராஜ போட்டு நான் கழட்டி வச்சுட்டோம். கோச்சிருந்த பாடம் வாங்கணும் 5 போட வாங்கிட்டேன் சொன்னா கனவுலே வந்து அதே குரு இன்னும் குருமாரெல்லாம் இருக்கிறாங்க. நீ இனிமேல் உத்ராஜ போடணும் அப்படின்னு எடுத்து அது என்ன? அது வந்து நீங்க வந்து அந்த உத்ராஜத்தினால வச்சுக்கிற பற்று விடாம கிடைக்கும். அது அந்த மனசு வந்து தூண்டி விடும். நம்ம உத்ராஜம் வேணும்னு கழிக்கிறது வாய். அதாவது ஒரு பேர் சொல்லலாம் தெரியுமா, வாய் ஒன்று சொல்லிட்டு உதட்டு ஒன்று சொல்லுதுன்னு. அதாவது வாய் ஒன்று சொல்லணும், உதட்டு ஒன்று சொல்லணும், உள்ள மனசு ஒன்று சொல்லணும். 3 செயல் பண்ணுது. வாய் அசைமா இதெல்லாம் அது எல்லாமே அந்த மாதிரி உள் மனசுல ஆள் மனசுல வந்து அது வேணாம் போனாக்கு வெளியே ஒதுக்கிடுவோம். அப்படி இல்லை வேணாம் வேணாம்னு சொன்னீங்கன்னா அது வெளியே தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது குரு சொன்னது வந்து ஒரு நாள் திருவண்ணாமலை போகிறோம், பத்திர போகிறோம். குஜராத்லாம் 5 முகம் 6 முகம் சொன்னாங்க. நல்லதாக வாங்கி போட்டுக்கிறாங்க. அது ஒரு ஆசை கூட என்ன சமைச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். மட்டும் என்ன வச்சு அது வந்து அது ஒன்றும் இல்லை சாமி. இப்போ ஒரு கோயில் வச்சுக்க, அங்கே அந்த கோயில் பண்ண அவங்க சாமி தப்பு பண்ணக்கூடாது. அந்த ஒரு மனசு கட்டுப்பாடு இல்லை, அதோடைய அடையாளம் தான். அதுக்கு நீ பட்டை போட்டுங்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசு அது மாதிரி வந்து தப்பு செய்யாத கருதுக்கு வந்து. ஆனால் அதுல ஒன்றுமே கிடையாது, எல்லாமே உங்கள் மனசு தான். போட்டுக்கிறோம் நம்ம கையில் கவர் ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு ஆள் இருந்தாரு கையில் கவரு தத்துல வாங்கி ஃபுல்லாக போட்டுக்கிறாரு. அவர் அது மேலே நம்பிக்கை கவர் கட்டுறாரு. அப்படி என்ன பண்ணுறது? அது அவங்க அந்த நம்பிக்கை அவங்க அது மேலே இருக்கு. நான் எதுவுமே கட்டுறேன், எதுவுமே இல்லை. எல்லாம் மனசு தான் சாமி. எல்லாத்தையும் பேஸ் பண்றது மனசு தான். அதுதான் மரியா சொன்ன மனசு மனசு இது வந்து எதுவுமே கிடையாது. ஒரு லிங்கத்தோட தத்துவம் இது ஆண் பெண்ணுடைய இனப்பெருமை புரியுதா சாமி? அதுதான் லிங்கத்தோட தத்துவம். ஆரம்பத்துல வந்து ஆண் பெண் வந்து அந்த ஒரு ஆசை காமணம் வந்து இல்லாத இருந்தது. அது யாரோ ஒரு சித்தரோ முனிவரோ ஞானியை சேர்த்து இந்த ஆண் ஒரு பெண்ணை உரிய சேர்த்து வச்சு அப்போ வெக்கம் வர வச்சுதான் இனப்பெருமை இவ்வளவு ஜனம் சேர்ந்தது. அதனுடைய தத்துவம் தான் சாமி. என் பேர் தீபக்கு, நான் மத்தூர்லேருந்து வரேன். எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, இளைஞருக்கு ஏன் இந்த மாதிரி ஆன்மீக பயனுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பெரிய காரணமாக இருக்கு. இப்போ வந்து இன்னைக்கு இருக்க இளைஞர்கள்லாம் வந்து ஜாலியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஆன்மீக பாதை வந்து நம்ம ஒன்று இழப்போம். எதையும் வந்து நம்ம வந்து தூக்கிட்டு வரணும். வரும்போது அம்மா வயசுல வரும்போது ஒன்றும் இல்லாத வரணும். ஆனால் பாவப்படுத்தி நமக்கு தெரியாமல் தூக்கிட்டு வரணும். நாம் இந்த பூமி விட்டு போகும்போது ஒன்றும் இல்லாத போக போகிறோம், ஆனால் பாவப்படுத்தி தூக்கி பார்ப்போம். அது வந்து அந்த இதில் வந்து இந்த பாவ புண்ணியன்றது கண்ணுக்கு தெரியாத பொருள். இதை வந்து அவங்க செய்கிற செயலில் தெரியும். ஒருத்தர் நல்லது பண்ணுவோம், ஒரு கெட்டது பண்ணாங்க, நல்லது பண்ணுற விளைவும் நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க, ஒரு கெட்டது பண்ணால் அதுக்கு விளைவாக நீங்கள் அனுபவிக்கணும். இதை வந்து செயல் நடைமுறையில் தெரியும். இப்போ இளம் பசங்க வந்து யார் வருவாங்க? இப்போ வந்து இந்த பாதைக்கு வரனாவே கோடியில் ஒரு ஆள் தான் வருவாங்க. இப்போ நீங்கள் அது கோடியில் ஒரு ஆள் நீ வந்துட்ட எல்லாரும் இந்த வருஷம் வர முடியுமா? அது மாதிரி தான் சார் இந்த வரும்போது யாருக்கும் விதி இருக்கும். அதாவது ஐயா சொல்லுவார், எந்த ஒரு காரணக்காருக்கும் ஒரு முடிவு இருக்கு. நீங்கள் வரணுன்றது ஒரு காரியம், காரணம் நடக்கும். அந்த மாதிரி எல்லாமே அதில் நடந்துதான் சார். எல்லாரும் வர முடியாது. இங்கே எத்தனை பேர் வந்து கேட்டோம்னா இப்போ இந்த கொஞ்ச நாள்லயே நிறைய பேர் வந்துக்கிறாங்க. என்னையும் பார்த்து ஓடணும்னு நிறைய பேர். நிற்கிறவங்களாம் யாரும் கிடையாது. வேற பேர் ஒரு 70-80 பேர் உதாரணம் வாங்கிக்கிறாங்க. இது வரைக்கும் 70-80 பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்க. உச்சியாரெல்லாம் எவ்வளோ பேர் அவங்க அந்த பக்கம் இல்லை. இதை அவங்க வந்து ஏன்னா அதான் சொன்னாங்க, போனால் என்ன ஆகுது பார்த்துட்டு போயிட்டாங்க. ஐயா சொன்னேன், அங்கே சுற்றி வரணும் வராங்க. என்ன பண்ணுறது? இதை பிடிக்கணும். இது என்ன இருக்குன்னு பார்க்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு. ஏதாவது இங்கே வரும்போது ஒரு துக்கம் ஒரு கஷ்டம் வரும், உள்ளே வந்துட்டான். வந்து போயிடாம பாடம் பண்ணுறான். திடீர்னு ஒரு சேஞ்ச் மாறுது. மூணு அவங்க சடச்செல்லாம் மாறிட்டா திரும்ப கொண்டாடி பசங்க பிள்ளைங்க பசங்க வருது. என்ன பண்ணுறது? இப்போ அப்படிதான் சமைச்சு. அப்போ இதில் வர்றவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸ்டேஜே நிற்கிறதுன்றது பெரிய விஷயம். அதுக்கு ஏதோ ஒரு பயம் வரும், ஏதோ இது வரும், தான் பார்க்கணும்.
அதனால இளைஞர்கள் வந்து கேட்குறாங்களா செய்யணும். அதாவது ஐயா சொன்ன பார்ல வேற ஒரு மணிக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு நாள் மட்டுமே. இன்னைக்கு நீ வந்த நாளைக்கு ஒருத்தர் வருவான், அடுத்த வருஷம் ஒருத்தர் வருவான், 10 வருஷம் ஒருத்தர் வருவான், வட்டம் வரும்போது வட்டம் அவங்க ஒன்று இன்னைக்கு மட்டும் வருவாங்க. நம்ம அது வரைக்கும் பொறுத்து தான் அதே சொன்னீங்க. நான் இந்த பாதைக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நாங்கள் ஜாலியாக வந்து அந்த இளம் வயசில் வந்து இங்கே போகிறது இங்கே வரணும்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருந்தேன். இப்போ நான் அதில் போன உடனே என்னை எல்லாமே வந்து ஒரு தனிமரம் அப்படி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தனியாக பார்க்குறாங்க. நான் செயல் நான் பேசுகிற விதம், அதே மாதிரி நான் அதிகமாக வந்து ஆசிரமம் வருவேன், கோயிலுக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகமாக ஜாலியாக வேற எங்கே போவாங்க. நான் லீவ் விட்டா பேக்கு கோயிலுக்கு போயிடுவேன், நான் ஆசிரமம் வந்துடுவேன். என்னுடைய எண்ணம் எப்படி வந்துச்சு. ஆனால் இப்போ நான் கிட்ட போகிறப்ப நான் சொல்லுவாங்க, நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நீ வெஜ்ஜு தானே, ரசம் தான் சாப்பிட்றேன். பார்த்துட்டு ஒரு மாதிரி நமக்கு என்ன தோணுங்க, நமக்கு இது எதுவும் நமக்கு தெரியுது. அவங்க சொல்கிறப்ப நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் நான் எனக்கு என்ன யோசனை வருதுன்னா, அவங்க செய்யட்டும், நம்ம போகிறோம், நம்ம வேலை பார்த்துட்டு அப்படின்னு ஒரு எண்ணம் மட்டும் தான் வருது. எங்கள் வீட்லேயே வந்து என்னன்னா 2 வருஷம் ஆச்சு, நான் நான்வெஜ் கொடுப்பேன், நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் அவங்க விருப்பத்துக்கு நம்ம போக முடியாது. இல்லை ஐயா சொன்னாங்க, இந்த பாதையில் வரவங்க தான் சாப்பிடாது பண்ணாங்க, மற்றவங்க சாப்பிடணும்னு நமக்கு எந்த தகுதி தெரியாது. நாம் அதை விட்டு வேண்டிட்டோம். அது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன காரணம் என்னன்னா, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் ரத்தமாக மாறப்போகுது, அதுதான் விந்தா மாறப்போகுது, அதுதான் நம்ம இயக்க போகுது. நம்ம நல்ல உணவு இருக்கும்போது அது கெட்ட செயல் தானே வரும். அடுத்து உயிரை சாப்பிடும் போது அதோட சேர்த்து தான் நம்மளுக்கு வரும். குத்துறதுன்னா அதுதான் செய்யும். நம்ம அதை அவாய்ட் பண்ணும்போது நம்ம சைவமான சாப்பாடு சாப்பிடும்போது சைவமாக அழகாக அமைதியாக இருக்கும். அப்படியே சாம்பார் வாங்க சாமி. இல்ல சார் உட்காருங்க, ஒவ்வொருத்தரும் உட்காந்து சீக்கிரம் வேலையை சாங்க. ஒரு வேலை இருக்கு பாருங்க. சாம்பார் கொஞ்சம் இந்த ரேட்டு தரமா சாம்பார்